ஐ என்ஜாய்ட் இட். பட் நல்லாவும் போச்சு. அவரும் ரைட்டிங்கும் இட்ஸ் அமேசிங் ஒன். இட் இப்போ நான் சமீபமாக ஒரு ஹிஸ்டாரிக்கலுக்கு எனக்கு கிடச்சிதுன்றது தான் அந்த டைமில். எனக்கு நடுவில் ஒரு காலகட்டத்தில் கோபிமன் செகண்ட் பண்ணேன், விக்ரமனுக்கு பண்ணேன், இவங்களுக்கு பண்ணேன், சிவகாமி சௌதம் எல்லாமே பண்ணியிருந்தா கூட ரொம்ப நாள் கேப் விட்டு வச்சாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஒன்றுமே அப்போ அவருக்கு தான் நான் நல்ல தேங்க்ஸ் சொல்லணும். நான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த 2.5 years பண்ணது, என்ஜாய் பண்ணது. இப்போ வேள்பாரியை திரைப்படமாக எடுக்கிற முயற்சியில் சங்கர் இருக்கார். கேள்விப்பட்டேன். நான் கேட்பேன். சங்கர் அதை பற்றி உங்கள்கிட்ட இல்லை நான் எதுவுமே நான் எதிர்பார்க்குறதும் இல்லை. பட் அதுக்கு மரியாதை கொடுத்து வந்தாங்கன்னா நான் சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கேன். அதில் ஒன்றும் ஏன்னா விஷுவல்னு வரும்போது இப்போ பொன்னியின் செல்வன் அப்பாவுக்கு பண்ணார், இப்போ மணிரத்னம் சார் பண்ணார், அது அவர் பேசியிருக்காரு. பட் ஒன்றும் நான் இது பண்ணல. தோட்டாதேர்னி நமக்கு தெரிஞ்சதுனால நான் அவருக்கு தெரியும், நான் முன்னாடியே படங்கள்லாம் பார்த்துருக்காரு. அது அஃப்கோர்ஸ் அது ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது. நான் அதை நான் மதிக்கிறேன். நான் என்ன அது வேணும். ஆனால் என்னென்னா ஆனால் அதில் உருவான கேரக்டர்ஸு எல்லாமே நான் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், நினைக்கிறேன் நான்.